வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய வீட்டு சமையல்ல காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ரொம்ப விருப்பமான ரொம்ப பிடிச்சது செட் தோசை வடகரி. இது ஒரு காம்பினேஷனாகவே சொல்லுவாங்க. செட் தோசை வடகரினா சூப்பர். அதுவும் வந்து செட் தோசை வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான செட் தோசை. வடகரி வந்து நம்ம ஊர் தமிழ்நாட்டில், அதுவும் மெயினாக சென்னையில் சைதாப்பேட்டை வடகரின்னு கூட சொல்லுவாங்க. சைதாப்பேட்டையில் வடகரி ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வடகரி வந்து நமக்கு இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா சுட சுட இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும், நல்லா மெதுன்னு தோசை ஊற்றி, அப்புறம் இந்த செட் தோசைனா வடகரி தான், அப்புறம் இடியாப்பத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் வடகரியானது. கறி இருக்கணும். கறி வரும். இப்போ செட் தோசைக்கு 1 கிளாஸ் இட்லி அரிசிங்க. இப்போ செட் தோசைக்கு ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாங்க. இப்போ 1 கிளாஸ் வந்து 5020 இட்லி அரிசி. நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது 5020 இட்லி அரிசி யூஸ் பண்ணுவேன். அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் எந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்குங்க. 1 கிளாஸ் இட்லி அரிசியில் அதே கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நல்லா நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. ஒரு 3 மணிலேருந்து ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு நமக்கு ஊறணும். இது நடந்து இது வந்து தலைக்கு எண்ணெய், ஏர் ஆயில் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் தலையில் தடவுறதுக்கு. நல்லா சூடாக இருக்குது. இப்போ தான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சிக்கினே இருக்கீங்க? காய்ச்சி முடிச்சிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இது நாளைக்கு காலையில் தான் அதை வடிகட்டணும். இப்போ சூடாக இருக்குது, இப்போ வடிகட்ட முடியாது. இப்போ நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே அவல் எடுத்துருக்காங்க. அவல் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கெட்டி அவல் எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு கெட்டி அவல். இதில் நமக்கு கெட்டி அவல் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். லேஸ் அவலோட கெட்டி அவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட லேஸ் அவல் தான் இருக்குன்னா 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா கெட்டி அவல் வந்து நல்லா உபரியாகும் ஊறினதுக்கப்புறம். அதனால் இப்போ எல்லாமே நமக்கு ஊறியாச்சுங்க. இப்போ கெட்டி அவல் ஊற வைக்கும் போது டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, உளுந்து, அவல் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்க வேண்டியது தாங்க. அரைக்கிறது வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக, நல்லா மைய பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக மழை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் தண்ணி, நம்ம வீட்டில் நார்மலாக எதுக்காக தேங்காய் உடைக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன் ஒரு தேங்காய் தண்ணியை. தேங்காய் தண்ணி இதில் சேர்க்கும் போது வந்து நமக்கு செட் தோசை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் தேங்காய் தண்ணியை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்னா இளநீர் தண்ணி கூட கொஞ்சம் 1/4 கிளாஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா அரைக்கும் போது ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு குழிக்கரண்டி தயிர் சேர்த்து அரைச்சிக்கிங்க. இப்போ மாவு வந்து நம்ம மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வடகரிக்கு கடலைப்பருப்பு நான் ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வடை போடுறதுக்கு தான் கடலைப்பருப்பு, அதனால் நம்மளோட விருப்பம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா வடிகட்டிட்டு நம்ம மசால் வடைக்கெலாம் நம்ம எப்படி அரைப்போமோ அதை மாதிரி தான் அரைக்கணும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா. இது நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது நம்ம அரைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை மாதிரி நம்ம தண்ணி ஒரு 2 தடவை சும்மா அப்படியே ஓட்டினாவே நமக்கு, ஒரு பல்ஸ் மோடில் ஓட்டினாவே நமக்கு நல்லா இதை மாதிரி லேசாக ஒரு கொரப்போட இருக்கும். ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதில் நமக்கு இது கொஞ்சமாக இதுக்கு இந்த கலவைக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாங்க. இந்த வடை போடுறதுக்கு மட்டும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம மசால் வடையாக இருந்தால் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போடுவோம். இப்போ இதுக்கு வடகரிக்கு பகோடா போடுறதுக்கு நமக்கு எதுவும் போட தேவையில்லை. வெறும் உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சிடலாம். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கில்லு பகோடா போடுற மாதிரியே போட்டுக்கலாம். பகோடாவை நம்ம வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம பகோடா எந்த அளவுக்கு வேகுமோ தண்ணி நல்லா இந்த எண்ணெயோட சுடப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுப்போம் இல்லைங்களா, அதை மாதிரியே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு பகோடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. கலரும் லேசாக நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு நார்மலாக நம்ம பகோடா போடும்போது நல்லா
ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். அது நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கும்போது அந்த மாதிரி கலர் வரும். இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கறதுனால இதை மாதிரி கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்கும். நம்ம இப்போ எடுத்துடலாம். வெந்துருச்சு. இதை மாதிரியே நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சைஸில் 2 வெங்காயமும் 2 தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடிசா. என்ன நீ சாப்பிட்டுனே இருக்கிற? காலைல பசி இது சாப்பிட்டேன். இப்போ நம்ம வடகரிக்கு பகோடா போட்டு எடுத்துட்டோங்க. இது எண்ணெய் வேணாம் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி தட்டில் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடை தட்டுற மாதிரி தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே அடை தட்டுற மாதிரி தட்டி அதுக்கப்புறமா நம்ம தூள் தூளாக ஆக்கிக்கலாம். இன்றைக்கி நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். ஆனால் நமக்கு இது எண்ணெய் குடிக்காது. ஏன்னா இதில் நம்ம பொதுவாகவே நமக்கு மசால் வடையெல்லாம் ரொம்ப எண்ணெய் இருக்காது. இதில் வெங்காயம் கூட சேர்க்கல, அதனால சுத்தமாகவே எண்ணெய் இருக்காது. இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு வடகரிக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, லேசாக ஒரு பிங்க் கலர் நமக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்துட்டு இது கூடவே உடனே தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளி பழமும் ஒன்றாவே நமக்கு சேர்ந்து வதங்கி வந்துடும். அதனால் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட அந்த வடகரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளி பழமும் நமக்கு நல்லா மசிய வதங்கிடும் உப்பு சேர்க்கும்போது. அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திறந்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டோம்னா நல்லா நமக்கு உடனே நல்லா மசிஞ்சிரும். அதுக்கு தான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச வெறுமிளகாத்தூள் தாங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். எதுக்கு நான் தூள்லாம் தனித்தனியாக போடுறேன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது இந்த தூள் போட்டோமா அந்த தூள் போட்டோமா நமக்கு தெரியாது. அதனால தனித்தனியாக போட்டோம்னா எதோ போட்டிருக்கோம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் நல்லா தூள் போடும்போது ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேமில் இருந்துடணும். தூள் போட்டு நல்லா ஒரு கலந்துட்டு இது கூடவே ஒரு 10 புதினா தழையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்கு மட்டும்தான். எல்லா தூள் வகைகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம்னா நமக்கு விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸால் ஒரு 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வடை போடும்போது நமக்கு இழுத்துரும், நமக்கு அந்த வடை போயிட்டு நமக்கு தண்ணியை இழுத்துரும். அதனால் நான் 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேங்க. உப்பு காரெல்லாம் இப்போயே செக் பண்ணிடலாம். உப்பு மட்டும் நமக்கு லேசாக கம்மியாக இருக்குங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே கொதிக்க வச்சிடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த வடையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்படி இதை மாதிரி ஒரு பல்ஸ் மோடில் 2 சுற்று சுற்றினோம்னா நமக்கு பொடிசாகிடும், ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ லோக்கும் மீடியமுக்கும் ஒரு கொஞ்சமாக ஃப்ளேம் வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ அதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா இந்த பகோடாவை நல்லா மிக்சியில் லேசாக ஒரு குறை பொடிச்சு எடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டு 2 சுற்று சுற்றினோடனே இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு மூடிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. அது அப்படியே கொதித்து லேசாக மேலே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
இப்போ நமக்கு நல்லா வாசனை வருதுங்க. கொதிக்கும் போது நல்லா வடகறி வடையாக அந்த வாசனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் தண்ணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தோம். திரும்பியும் நம்ம வந்து நான் 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். நான் அந்த வடையை போட்டதுக்கப்புறம் திரும்பி திக்கானதுக்கப்புறம் நான் வந்து 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். நமக்கு அந்த நேரத்தில் பச்சை தண்ணி சேர்க்காமல் பக்கத்தில் நம்ம சுட தண்ணி வச்சுருந்தோம்னா அதுலேருந்து 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து கம்மியாகிடும், சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. ஆனால் சுட தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் ஒரு திக்கான தேங்காய் பாலாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு இறக்கும்போது சேர்த்து அப்படியே லேசாக நமக்கு ஓரங்களில் லேசாக ஒரு கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் சேர்க்கலாங்க. இப்போ வாங்க ஒரு லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா சூப்பராக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இதான் வடகறி ஆனந்தி. கறி இருக்கணும். கறி வரும். இப்போ நமக்கு சூப்பரான வடகறி ரெடியாக இருக்குங்க. இப்போ வடகறி ரெடியானோடனே அடுத்தது தோசை எப்போ ஊற்றுவேன்னு காத்துட்டே இருக்காங்க. உடனே ஊற்றிட வேண்டியது தான் தோசையை. இப்போ மாவு வந்து நமக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 மணி நேரமாவது நமக்கு மாவு நல்லா பிடிக்கணும். இது நம்ம வெதர் இருக்கிற கண்டிஷனை பொறுத்து. மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு மாவு சீக்கிரமாக புளிப்பு ஏறிடும். இப்போ இந்த மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம மாடியில் பறித்த மஞ்சள், அது பறித்து நல்லா மஞ்சள் ஆர்கானிக் மஞ்சள் நல்லா அழகாக பியூராக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 300 கிராம் கிடச்சிது. இப்போ மஞ்சத்தூள் வந்து சேர்த்துடலாம் மாவில். இது நம்மளுடைய விருப்பம். மாவில் மஞ்சள் சேர்க்கறதுனால நம்ம இங்கே ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா நமக்கு செட் தோசை ஒரு மஞ்சள் கலரில் தான் கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டு மாவை ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா மாவோட மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி கலர் கிடைக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசையை அப்படியே கரண்டியால் எடுத்து ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா ஹோல்ஸ் கண்ணாக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது திருப்பி போட தேவையில்ல. நல்லா மேல் பக்கம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதனால் திருப்பவே தேவையில்ல. இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நமக்கு சாஃப்டாக இருக்குது, நல்லா பஞ்சு போல். அதுக்கு காரணம் நம்ம விட்டுருக்க தேங்காய் தண்ணியும் அவலும். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிக்கும் போது நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த தோசை பார்த்திங்கன்னா நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை திருப்பி போட்டும் செய்யலாம், திருப்பி போடாமையும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு செட் தோசையும் வடகறியும் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வடகறியை வெறும்னா டேஸ்ட் பார்த்துடலாம். வடகறி ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் வந்து அந்த மசாலாலாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு செட் தோசையும் வடகறியும் ரெடியாக இருக்குங்க. நம்ம நைட்டே மாவு அரைச்சி போட்டோம்னா நமக்கு இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.